நண்பர் ஒருவர் இப்போ ரீசெண்டா ஒரு சிபில் ரிப்போர்ட் எடுத்திருந்தாரு. அப்ப அவருக்கே தெரியாம ஒரு லோன் இருந்தது. அந்த லோனோட மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். பட் இவரு என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் எங்கேயுமே சைன் பண்ணல. என் டாக்குமெண்ட்டையும் நான் எங்கேயுமே கொடுக்கல. எப்படி இந்த லோன் என் இதுல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேங்க்குக்கு எழுதி பார்த்தோம். அது ஒரு பிரைவேட் பேங்க். அவங்களுக்கு எழுதி பார்க்குறப்போ சரியான ரிப்ளை கிடைக்கல. சரி, சிபில் வெப்சைட்டுக்கே போய் அங்கே வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிபில்ல சுற்றி பார்க்குறோம். பட் ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எப்படி கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணுறதுன்னு இருக்குது. கம்ப்ளைண்ட்டில் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு இருக்க தவிர எங்கே லான்ச் பண்ணுறது, எங்கே பதிவு பண்ணுறங்கிறது ஒரு இதுவே இல்லை. சரி, அதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக வந்து ஆர்பிஐயோட பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க் உங்கள் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணலனா மட்டும்தான், அதாவது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அந்த பேங்க்கோட ரிப்ளை சரியா இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன், அதாவது ஆர்பிஐயோட ஆம்பட்ஸ்மேன் சர்வீஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் சர்வீஸில் நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டில் லான்ச் பண்ணப்போ நீங்கள் பேங்க்கில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு பெருசாக ரிப்ளை கொடுக்கல அவங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே, நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் கம்ப்ளைண்ட், அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், பட் அதை நாங்கள் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிப்ளை வந்தது. நல்ல விஷயம். ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன்ல இருந்து அங்கே அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறமா உடனே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் மெயிலில் ரொம்ப அஜாக்கிரதையாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன்ல இருந்து கம்ப்ளைண்ட் போன அடுத்த நிமிஷமே வந்துட்டு எல்லாருமே அங்கே பிரான்ச்லேருந்து ஒரு 2-3 பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் வாங்க பேசலாம், இந்த கம்ப்ளைண்ட்டில் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு பேங்க் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ராப்ளத்தை. ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் வரைக்கும் எங்களை இழுத்துட்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது பேங்க் உங்கள் பிரச்சனையை தீக்கலைன்னா மட்டும் போகிற ஒரு இடம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அங்கேருந்து அவங்க உங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கும் கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்க.